சென்சிட்டிவா இருக்குது உயிர்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ரொம்ப ஆளுமையா இருக்கிற ஒருத்தர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுக்கு சிறப்பு விருந்தினராக வந்தார். அவர் சொன்ன ஒரு தகவலை கடத்திட்டு நான் போயிடுறேன், எனக்கு டைம் நெருங்குது. அவர் நல்லா மார்க் வாங்குவாராம் 7th ஸ்டாண்டர்டில். அந்த வாட்டி அவர் ஃபெயில் ஆகியிருக்காரு. உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்டாரா, என்னடா ஃபெயில் ஆகிட்ட, 10 ரேங்க்குள்ளே வந்துடுவேன், முதல் 3 ரேங்க்குள்ளே வந்துட்டேன்னா நீ என்ன கேட்குறியோ நான் கொடுக்குறேன்டான்னாரா. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களான்னு. என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். அப்போ 3 ஸ்கெட்ச் பென் தரீங்களா? அந்த காலத்தில் ஸ்கெட்ச் பென் தானே மேக்ஸிமம் லக்ஸூரியஸ்ட் மேட்டர். தரேன். என்ன கலர்? ப்ளூ, எல்லோ, க்ரீன் ஏதோ சொல்லியிருக்கார். தரேன். போ. பையன் போனான், படித்தான், அந்த 3வது ரேங்க் வாங்கிட்டான். வீட்டுக்கு வரான். சனிக்கிழமை அப்பா ஊரில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வெயிட் பண்ணான், அப்பா இல்லை. மண்டே போய் சப்மிட் பண்ணணும், அப்பா புதன்கிழமை தான் வருவாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அம்மா கிட்ட போய் கார்டை கொடுத்துருக்காரு அவர். அம்மா பார்த்தாங்களா, என்னடா 3rd ரேங்க் வாங்கியிருக்க, சொல்லவே இல்லை, எப்படா வாங்கினேன்? நேற்று வாங்கினேம்மா, இதை நீ கொண்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு வேலை செய்ய சொன்னார்டான்னு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்பாவுடைய கபட் திறந்து அந்த 3 கலர் பென்சிலை எடுத்து அவங்க அம்மா தந்துருக்கு. அப்பா தர சொன்னாருப்பா. அவன் அந்த 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 ஆளுமை சொல்கிறார், என் தகப்பன் சொன்ன சொல்லை என் வாழ்க்கையில் தவறியதே கிடையாது. இன்றைக்கு நான் ஆளுமையுடன் இருக்கிறேன் என்றால் என் தகப்பன் தான் எனக்கு குரு, என் தகப்பன் தான் எனக்கு சாமி என்று பேசினார். தகப்பன்மார்கள் சாமிகளாக இருக்கிறோமா? தகப்பன்மார்கள் குருமார்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த கலாம் பற்றி சொன்னார்ல, கலாம் என்ன, எதுக்குங்க கலாம்க்கு புகழ்? உங்க எல்லார்கிட்டே நான் கேட்குறேன், எதுக்குங்க புகழ் கலாம்க்கு? யாருக்குமே இல்லாத புகழ் கலாம்க்கு எங்க வந்தது? அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? டீச்சராக இருந்தாரா? ராதாகிருஷ்ணன் சாரோ தான் டீச்சராக இருந்தார். அவர் விஞ்ஞானியாக இருந்தார். அதுவா? உண்மையிலேயே அவர் இந்த தேசத்திற்கு செய்த மிகப்பெரிய நன்மைக்காக நான் இருக்கிறேன் இல்லைங்க, சாகர வரைக்கும் அவருக்காக நான் துவா கேட்டுக்கிட்டே இருப்பேங்க. நான் அந்த ஒரு வேலை அவர் செஞ்சதுக்கு, அவர் செஞ்ச அந்த ஒற்றை வேலை என்ன தெரியுமா? ஏவுகணை விடும்போது இந்திய நாட்டில் 125 கலங்களை வச்சு ஏவுகணை விடுவாங்க. ரஷ்யாவோ அமெரிக்காவோ 35, 40, 50, 54க்கு தாண்டி அனுப்ப முடிஞ்சதில்லை. இப்போ ஏதோ 58, 60ன்னு விடுறாங்க. இந்திய நாடு 125 கலங்களை வச்சு அனுப்புது. ஏன்னா அந்த அனுப்புன அந்த ஏவுகணையினுடைய இந்த பிருத்திவி அக்னிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ஏவுகணை அனுப்புகிற மெட்டல் இருக்குல்ல, மெட்டீரியல், அது ரொம்ப லைட் வெயிட். இவ்வளோ டன் தான் அது மேலே பறக்கும்னா கலத்தை லைட் வெயிட் ஆக்கி உள்ள நிறைய பொருட்களை வச்சு அனுப்பின விஞ்ஞானம் தான் கலாம் செய்த விஞ்ஞானம். அந்த கலாம் கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு சொன்னாராங்க, என்ன பிருத்திவி விடுற, அக்னி விடுற, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் வானாராம். அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்கிறான். அங்கே ஒன்றும் இல்லை, போலியோவில் காலில் ஷூ மாட்டிகிட்டு இருப்பாங்களே, அந்த ஷூனுடைய வெயிட் எவ்வளோ தெரியுமா? மினிமம் 3.5 கிலோ. மினிமம் 3.5 கிலோ. நம்ம செருப்பு போட்டிருக்கோம்ல, மினிமம் 200 கிராம், 250 கிராம் போனாலே ஷூ போட முடியாது. போட்டிருக்கக்கூடிய எல்லா ஷூஸும் விலை குறைய குறைய விலை அதிகம், வெயிட் குறைய குறைய விலை அதிகம். அவர் சொன்னாராம், உன்னால் முடிஞ்சா இதுக்கு ஏதாவது பண்ணுடான்னு. நான் யோசித்தேன் லெபார்ட்டரியில். அவரே சொல்கிறாருங்க, யூடியூப்பில் இருக்குது. நான் எப்போ லெபார்ட்டரியில் உட்காந்து யோசித்தேன், என்ன செய்யலான்னு யோசித்தேன். இந்த ஏவுகணை அனுப்பணுமே, அந்த மெட்டலில் இந்த கேலிபர் ஷூ பண்ண முடியுமான்னு யோசித்தேன். எங்க ஏவுகணை அனுப்புற மெட்டல் எங்க இருக்குது? கேலிபர் ஷூ எங்க இருக்குது? அந்த மெட்டல்ல செஞ்சு முடிச்சேன் 300 கிராம்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, முதுகுத்தண்டு ஒழுங்காக இல்லாமல், கால் எலும்பு இல்லாமல் அந்த 3.5 கிலோ எடையை எடுத்து நடந்துட்டு இருக்கிற அந்த போலியோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு 300 கிராம்ல கேலிபர் ஷூ செஞ்சனே, அதுதான் என் வாழ்க்கையில் நான் சாதித்த சாதனை என்று கலாம் சொன்னதனால்தான் இன்றைக்கு கலாமை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பேச்சாளராக நான் வெற்றி பெறுவது அதுதான். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒளியேற்ற முடியுமா? துன்பங்களை வெளியேற்ற முடியுமா என் சொல்லினால்? அந்த சொல்லை நான் தேடுகிறேன். மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்கள் பிள்ளைகளை உறுதியானவர்களாக வளர்த்தெடுங்கள். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் கிடைக்கும், உத்தரவாதம் கிடைக்காது. நான்லாம் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த பொண்ணு, மிக வறுமையான சூழ்நிலையில் வளர்ந்த பெண். இன்றைக்கு சகல சௌபாக்கியங்களும் கொண்டு இருக்கிறேன் என்றால் அவர் சொன்னது போல்
நான் கையில் எடுத்துக்கொண்ட கல்வி மட்டும்தான். ஆனால் ஒரு ரகசியம் இருக்கிறது. நான் இதை பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன். என் அம்மா கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்து கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை கொடுங்கள். அவர்கள் வாழ்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் குழந்தைகளாக இருக்கிறார்கள், வளர்வதற்கெல்லாம் இல்லை. அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அதன் நிலையில் அவர்கள் வளரட்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். சிட்டுக்குருவியாகத்தான் என் வாழ்க்கை நான் தொடங்கினேன். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சொன்னார்கள் சிறகை விரி என்று. நான் சிறகை விரித்த பொழுது பார்த்தேன், நான் சிட்டுக்குருவி இல்லை என்பதனை தெரிந்து கொண்டேன். சிறகு விரிக்க விரிக்க தெரிந்தது நான் ஒரு ராஜாளி என்று. இதோ வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளியாக இருக்கிறேன். உங்கள் பிள்ளையினுடைய சிறகும் அவர்கள் விரித்து பார்க்கட்டும். அது கிளியோ புறாவோ அல்ல, அது ராஜாளியாகவோ பருந்தாகவோ இருக்கலாம். அந்த குழந்தைகளை சரியாக அடையாளம் கண்டு அடுத்த கட்டத்திற்கு அவர்களை உயர்த்துவதற்காக அந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பயன்படட்டும் என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் ஆண்டு விழாவின் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.